ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்ககிட்ட சொல்லாமலே ரொம்ப நாள் இல்ல ஒரு 15 நாள் நானே பிரேக் எடுத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். நம்மளாட்ட நெறைய பேர் விளாக் போடுறாங்க. நம்மள அத பார்க்குறதுல நம்மள மறந்துருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இவ்ளோ பேர் "அ எப்படி இருக்கீங்க? ஏன் வீடியோ போடல?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுலயும் உரிமையா ஒரு சிலர் கோச்சிக்கிட்டீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கேன் நானுமே. ஒரு சில பல காரணங்களால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பா குடுக்குறேன். இந்த விளாக் என்னைக்கு எடுத்ததுன்னா, கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா? அது அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போறப்ப விளாக் எடுத்திருந்தேன். கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பா முடிஞ்சிருந்தது. வாய்ஸ் ஓவர் குடுத்து கூட என்னால வீடியோ போட முடியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததால, இப்பதான் டைம் கிடைச்சது. அன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு சாமி சேஷ வாகனத்துல வெளிய வந்திருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் அர்ச்சனை பண்ணிட்டு, பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அன்னைக்கு முடிஞ்சது. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை காலையில எடுத்தது. இன்னைக்கு பிப்ரவரி 10 ஒரு ஸ்பெஷலான நாளுன்னு சொல்லலாம். அஜிக்கு பிறந்த நாள், அதுக்கப்புறம் வீடு குடி போன நாள், அதுக்கப்புறம் எங்க ஓரவத்திக்கு அவங்களுக்குலாம் இன்னைக்கு திருமண நாள். அதனால ஒரு ஸ்பெஷலான நாளுன்னு சொல்லலாம். அதனால காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பலான்றதுக்காக காலையிலே சமையல் வேலை பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் அரிபரியா தான் காலையிலே பூஜை பண்ற மாரி இருந்தது. டைம் ஆயிப்போச்சு அப்படின்ற மாரி. சரி அனுப்பிடலாம் அப்படின்றதுக்காக, காலையிலே கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை சரி மதியம் 1 டூ 2லாம் பூஜை பண்ணலான்னு நெனச்சேன். பசங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிடலான்ட்டு பண்ணி முடிச்சுட்டேன். அஜிக்குமே உங்களோட வாழ்த்த சொல்லுங்க. பசங்களோட பிறந்தநாள் வந்தா தான் நமக்கும் வயசாகுது அப்படின்ற மாரி தோணுது. அஜிக்குமே இப்ப 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 13வது வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி. அன்னைக்கு காலையில டிஃபன் என்னன்னா, சப்பாத்தி இந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி, அதுக்கு கேரட் போட்டு ரைத்தா மாரி செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சௌசௌ கூட்டு செஞ்சுட்டு, கொஞ்சமா பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். இந்த ஒரு 15 நாள் நான் வீடியோவே எடுக்கல. கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அதுக்குமே வாய்ஸ் ஓவர் குடுத்து இதுக்கப்புறம் தான் குடுக்கணும். ஏதோ ஒரு மாதிரியா தான் இருந்தது. உங்களோட கமெண்ட்ஸ் எதையும் பார்க்காம, ஏதோ வீடியோ எடுக்காம ஒரு மாதிரியா தான் இருந்தது. இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறம் பழைய வீடியோலாம் வாய்ஸ் ஓவர் குடுத்து போடுறேன். காலையிலே பார்த்தீங்கன்னா, பசங்க ஸ்கூலுக்கு போன பிறகு கொஞ்சமா முருங்கைக்கீரை தண்ணீல வேக வச்சு, அந்த சாறு மாரி எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் காலையிலேயே குடிக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். இது ஈவினிங் கேக் வாங்கிட்டு வந்தது. அவன் கேக் வேணான்னு தான் சொன்னான். இருந்தாலுமே அதுக்கப்புறம் சொல்லுவான், "எனக்கு ஒரு கேக்காச்சும் வாங்கி வெட்டுனீங்களா?" அப்படின்னு ஒரு சும்மா கேட்பான். அதனால சரி கேக் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தாரு. அத அப்படியே வெட்டியாச்சு. ஒரே சந்தோஷம் தான். அவன் கேட்டதுக்கு கேக் வேணான்னா, அவங்க அப்பா வாங்கிட்டு வந்ததால ஒரே சந்தோஷமாச்சு. எதுவும் கிஃப்ட்டெல்லாம் வாங்கி குடுக்கல. நம்ம இருக்கிறப்ப கிஃப்ட் வாங்கி குடுத்துட்டு, இல்லாதப்ப நம்மளுக்கு ஏதாவது வாங்கி குடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பான். அது சரி வேணாம் அப்படின்றதுக்காக எதுவும் இல்ல. ட்ரெஸ் ஏற்கனவே எடுத்தது. கேக் மட்டும் வாங்கிட்டு வெட்டியாச்சு.